வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு சொன்னா வாயை திறந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு வெளியில போயிட்டா அவரோட பதிலை எப்படி கேட்பீங்க? ஊழல் பண்ண மாட்டோம், மக்கள் பணத்தை தொட மாட்டோம், தொட விட மாட்டோம், ஏற்கனவே ஊழல் பண்ணியிருக்கிறவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கு. எதுக்காக பார்ட்டி ஃபண்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னு நீங்க வெளியில செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய பதிலுரை எப்படி இருந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு சிஎம் விஜய் அவர்கள் அளவுக்கு வரலனாலும் அந்த ஆக்ஷன் பண்ணார் இல்லையா, இப்படி அந்த ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு. வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் 2 நாள்லாம் பயங்கரமாக சொன்னாங்க, வாயே திறக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய பதிலுரையில் வாயை திறந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. எதுக்காக நீங்களாம் வெளியில் போனீங்க? அதாவது எப்போவுமே சட்டமன்றம் அப்படின்னு வரும்போது மக்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்கு தான் சட்டமன்றம். அதுக்காக தான் மக்கள் உங்கள் எல்லாரையுமே தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்காங்கங்கும் போது டக்குன்னு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே எந்த ஆதாரமும் இல்லை அப்படி இப்படின்னு கலவரம் பண்ணிட்டு வெளியில் போகிறதுனால யாருக்கு என்ன யூஸ் இருக்க போது? முதல்ல சட்டமன்றத்தோட பர்பஸ் என்ன, அதில் மக்கள் பிரச்சனைகளை பேசணும். இப்போ பார்ட்டி ஃபண்டு, அதுவும் சிஎம் விஜய் அவர்களுக்கு பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறது தெரியாமலாம் இல்லை, டக்குன்னு அப்படி திரும்பி அது என்னது பாது அப்படின்னு சொன்னதெல்லாம் அது வேணும்ட்டே கேட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ அது பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறது எதுக்காக பார்ட்டி ஃபண்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் வெளியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ஆனால் நீங்கள் வெளியில் கூட ஆதாரம் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதை கடந்து போகிறது, அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிக்கவே இல்லாததெல்லாம் அப்பட்டமாக இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் வாங்குறதாகட்டும், ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஆதாரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட மக்கள் மத்தியில் அது எடுபடாது. மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, தேசிய கீதத்தை எதுக்காக 2 முறை பாடினீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை, பெரிய பிரச்சனை. தமிழக மக்களுக்கு இன்றைக்கி அதுதான் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி திமுக அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஏன் 2 டைம் பாடினீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப 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 ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு செயலாக இருக்குது. இப்போ திருத்துறைப்பூண்டியில் மக்கள் குடிதண்ணீர் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐயிலேருந்து ஒரு எம்எல்ஏ பேசினது பெரிய அளவில் எல்லாராலையும் அவரோட அந்த ஸ்பீச்சுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். பிகாஸ் தன்னுடைய தொகுதி மக்களோட பிரச்சனைகளுக்கு இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் தொடங்கி போய் கேட்டு இன்னமும் அதுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமாக அவர் பேசியிருந்தார். ஸோ இதை சிஎம் அவர்களுமே ரொம்ப உன்னிப்பாக கேட்டுட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த சட்டப்பேரவையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நேரலை செய்கிறத இவ்வளோ மக்கள் இவ்வளோ ஆர்வமாக பார்க்குறதே இதுதான் முதல் முறையாக இருக்கும். ஸோ அதுலேயும் எப்படி ஒரு இயக்குனர், பிரபல இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி தான் விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்த வரைக்கும் எல்லாரும் சினிமா பக்கம் எல்லாருடைய பார்வையும் இருந்தது. அப்போ பெருசாக பாலிட்டிக்ஸில் இவ்வளோ பேர் ஆர்வம் காட்டியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்க இப்போ சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னொடனே அரசியல்லையும் எல்லாருடைய பார்வையும் திரும்பியிருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தான். ஸோ எல்லாருமே சட்டமன்றத்தை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திமுக யோசிச்சுட்டு இப்போ சிஎம் அவர்கள் மேலே ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறீங்க? அவர் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தார், 2 நாள் அவர் ரிஹர்சல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னாலாம் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டாவது, இல்லைனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவது அவருக்கு பதில் கொடுங்களா. இப்போ பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்ன மாதிரி எந்த பார்ட்டினே நாங்கள் சொல்லலை, ஏன் உங்களுக்கு கோவம் வருதுன்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு அவங்க கேட்குறாங்களே, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத பற்றி பேசாமல் காம்ப்ரமைஸ் அப்படி. நான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தேன் சிஎம் அவர்களை, ஆனால் எதுக்குமே அவங்க பதில் சொல்லலை. அதாவது முக்கியமாக என்ன கொஷின் முன் வச்சாராம் அப்படின்னா, காம்ப்ரமைஸ், என்ன காம்ப்ரமைஸ் உங்களுக்கும் ஆளுநருக்கும் இடையில அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், அதுக்கு பதிலே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த
ஆளுநர் உரையே வந்து அப்படியே வாசிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து ஆளுநருக்கும் தாவேகாவுக்கும் இடையில வந்து இணக்கம் இருக்குது. இந்த மாதிரி கட்டமைப்புகள் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு நேற்று வைக்கல, தொடர்ந்து நெடுங்காலமாக வச்சுக்கிட்டே இருந்தீங்க. இதை வந்து சிஎம் அவர்களுடைய ஸ்டைல்லே பதில் சொல்லணும்னா கொஞ்சம் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் அந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி பிஜேபியோட பி டீமு, அப்புறம் வந்து ஆளுநருக்கும் அவங்களுக்கும் இடையில இணக்கம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து அது பெருசாக எடுபடாது. ஏன்னா ஊழலுக்கு எதிராக தூய்மையான ஆட்சியை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது தான் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் வந்து எல்லாருக்கும் கவரக்கூடிய ஒரு செயலாக அதுதான் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த கவர்ச்சி அரசியல்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்ச்சி அரசியல் அப்படிங்கிறது வந்து எஸ், அது கவர்ச்சி அரசியல் தான். ஏன்னா வந்து ஊழலை வந்து இவ்வளோ ஊழல் பெருகி போயிருக்கும் போது ஒருத்தர் வந்து ஊழலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது கவர்ற வகையில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் பண்ணுறது கவர்ச்சி அரசியல் தான். அது கவர்ந்ததுனால தான் மக்கள் வந்து எல்லாரும் வந்து அவருக்கு வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சராக வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆன்சர் கூட சொல்லியிருந்தாங்க, கூட்டணி கட்சிகள், எங்கள் கூட்டணி கட்சிகளோட தயவால் தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கும் விஜய் அவர்களுடைய பதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து தன்னிச்சையாக தான் முடிவெடுத்தோம் அப்படின்னு சிபிஎம்லாம் வெளிப்படையாகவே வந்து சொன்னாங்க. இன்றைக்கி கூட சண்முகம் அவர்கள் பேசும்போது எங்களுடைய நோக்கம் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக சொல்லி தான் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்தோம், திமுக தான் எங்களை அனுப்புச்சு அப்படின்னு சொல்லி எந்த கட்சியுமே சொல்லலை. ஸோ அது வரைக்கும் வந்து அது வந்து சிறந்த ஒரு பதிலடி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குட்டி கதை சொல்லி வந்து எங்களுக்கும் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேச தெரியும், விமர்சிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுக்கும்போது எங்கள் அப்பாவை காணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் வருங்கும்போது எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸு குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிரித்தது அப்படிங்கிறதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா அவரை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடைசியிலலாம் சட்டசபையிலேருந்து அவங்க எந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்க. வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு சொன்னால் வாயை திறந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு வெளியில் போயிட்டா அவரோட பதிலை எப்படி கேட்பீங்க? ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொன்றா லேட்டர் ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறத வச்சு அதுக்கப்புறம் அதாவது கோர்ட்டில் வந்துட்டு கணவனை தேடும் மனைவி, இந்த கதையெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி வைக்கிறதா ஆகட்டும். ஸோ இது வந்து மொத்தத்தில் சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேசணும். அதுக்கப்புறம் வந்து ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அது தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த நாட்களில் இனி வந்து எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்காமல், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஊழல் வந்து பண்ண மாட்டோம், மக்கள் பணத்தை தொட விட மாட்டோம், ஏற்கனவே வந்து ஊழல் பண்ணியிருக்கிறவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கு. ஏன்னா வந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த பண பலம் பண அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுடைய துஷ்பிரயோகங்கள் அப்படிங்கிறது வந்து அது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் வந்து உழைக்கிற காசு வந்து எடுத்து அதில் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அந்த பணத்தை ஊழல் பண்ணி எடுத்து, அதுவும் இந்த பார்ட்டி ஃபண்டு மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. பார்ட்டி ஃபண்டுனா என்னென்ன பீப்புளுமே வந்து அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒன்றா அது வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது விஜய் அவர்களோட ஆக்ஷன் வந்து போக போக இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் கிழிச்சிருவோன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எதனால் பிரச்சனையாச்சு, உங்கள் ஆட்சியில் கஞ்சா போதை வந்து புழங்கினதுனால தான் பிரச்சனையாச்சுன்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதனால் வந்து கொஞ்சம் இனிமேல் பேசும்போது அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து பதிலடி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக சட்டசபையில்
காரசாரமாக வந்து நிறைய விவாதங்கள் போய்கிட்டே இருந்தது. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வாதம் அப்படின்னு பார்க்கும்போது எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள், அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவங்களுக்கும் திரு சேகர் பாபு அவர்களுக்கும் இடையில நடந்த அந்த விவாதம் அப்படிங்கிறது, அதுவுமே வந்து ரொம்ப திமுக தரப்போட அந்த மைண்ட் செட் மனநிலை வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வெளிக்கொணர்ற வகையில் அவங்களே ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்க 500 பேர் தாங்கும்போது எதுக்காக வந்து ஒரு 10 கோடியை வந்து கோயில் பணத்துலேருந்து 10 கோடி எடுத்து எதுக்காக அங்கே காரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து எதுக்காக பண்ணினீங்க அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. ஆனால் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து என்ன பதில் சொன்னாங்கன்னா, மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை வந்து செஞ்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து வரவங்களுக்கு பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி கொடுத்து அதில் வர வருமானத்தில் அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஒன்று புரியலைன்னா, இன்றைக்கி வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் மக்கள் வந்து அடிப்படையாக எதிர்பார்க்கிறது முறையான நல்ல சுத்தமான கழிப்பிட வசதி தான். அது வந்து இல்லைங்கிறத யாருமே வந்து மறுக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தரணும்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு அமைச்சருக்கு வந்து தோன்றி அதை வந்து செயல்படுத்தணும்னு சொல்கிறாருன்னா, முதல்ல நீங்கள் அப்ளாஸ் கொடுக்காம அதுக்கு பதிலடியாகன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து 10 கோடி எடுத்து கார் பார்க்கிங் பண்ணி அதுலேருந்து வர வருமானத்தில் அடிப்படை வசதியை வந்து செய்கிறது எப்படி இருக்குது? அந்த 10 கோடியிலே நீங்கள் வந்து அடிப்படை வசதியை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. உங்களுக்கு அவ்வளோ அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப வேரூன்றி போயிருந்தால் 10 கோடியிலே வந்து நீங்கள் வந்து ஒரு முறையான கழிப்பிட வசதி, அங்கே வரவங்களுக்கு வந்து முறையான குடிநீர் வசதி இதெல்லாம் செஞ்சு தரலாமே. எதுக்காக வந்து பார்க்கிங் அமைச்சு அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொன்று ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா வந்து தேசிய கீதம் பற்றி பேசும்போது ஒரு ஜனாதிபதி அவர்கள் வந்து கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் தேசிய கீதமை வந்து 2 முறை பாடியிருக்காங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து சொன்னாங்க. அதில் வந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டுறது என்ன அப்படின்னா, இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து அவங்க சாரி கேட்டது அப்படிங்கிறது ரொம்பவே அவங்களுடைய பண்பை வந்து வெளிக்காட்டுற வகையில் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இன்றைக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பதிலுரையை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு பிடித்த அந்த நகர்வு எது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சட்டசபையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சுவாரஸ்யமாக மக்கள் எல்லாரோடைய அட்டென்ஷனையும் பெற்ற சட்டப்பேரவை அப்படிங்கும்போது ரியலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பாலிட்டிக்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தெரிஞ்சுக்க தான் விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சட்டசபை வந்து இப்படி நகர்றது ரொம்பவே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ மீண்டும் வரும் நாட்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குதுங்கிறத பற்றி தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.